ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் தந்த இந்நாளுக்காகவும் இந்த ஆராதனை வேலைக்காகவும் உமக்கு நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். ஆதியிலே இந்த உலகத்தை படைத்து மனிதனை உமது சாயலாக உருவாக்கி இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று மனுகுலத்தை ஆசீர்வதித்து பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதித்து இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற இருக்கிறவர்களை ஆபிரகாமை போல விசுவாசத்திலும், மோசேயை போல உண்மையிலும், ஸ்தேவானை போல உறுதியாயும் உம்முடைய நாமத்தை இந்த உலகமெங்கும் அறிவிக்கின்ற சாட்சிகளாக வாழ அருட்புரியும். குறிப்பாக இந்த ஆண்கள் ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையை நீர் ஏற்று அங்கீகரியும். உம்முடைய அன்பின் பிரசன்னத்தை உணர ஆற்றல் அளிக்க வேண்டும் என்று இறைமைந்தன் இயேசுவின் வழி வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். யாவரும் எழுந்து நின்று தேவநாம மகிமைக்காக கீதங்களும் கீர்த்தனைகளும் 514வது பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 514. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார்.
மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஜெபம் பண்ண கடவோம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவத்தின் சம்பளம் மரணம். தன் சகோதர சகோதரிகளை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். நம்முடைய பாவம் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உறவை துண்டிக்கிறது. தேவன் நம்மிடத்தில் பரிசுத்தமான நீதியான உண்மையான வாழ்வை எதிர்பார்க்கிறார். தாவீது தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துவிட்டான் என்று தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு உணர்த்தப்பட்ட போது பாவ மன்னிப்பிற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான். அதே போல நாமும் நம்முடைய பாவங்களை இப்பொழுது மௌனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அறிக்கை செய்வோம். ஏனெனில் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. நாம் யாரும் முழங்கால் நின்றவாறே 51வது சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 51 நாம் யாவரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கனை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். அறிக்கையிடுகிறேன். இதோ நான் குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தெடுத்தாள். இதோ உள்ளதத்தில் உண்மை இருக்கிறபடி ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என் ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் குறைந்த மழையிலும் வெண்மை ஆவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகளை களி கூறும். என் பாவமறை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இதயத்தில் என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை அல்லாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது இரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு முன்பாக உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதி கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியையும் உனக்கு பிரியமானதல்ல. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆகினார். தேவனே, நொறுங்குண்டதும் நரங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். சீயோனுக்கு உங்கள் பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதி பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உங்களுடைய காளைகளை பலியிடுவார்கள். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவமும் லட்சணமாக இருக்கிறதுனால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்கள் ஆகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயினும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகள் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென்.
ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயின் புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியான சங்கீதத்திற்காக நிற்போம். மாறி மாறி வாசிக்க முடியாத சங்கீதம் 92. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரை உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் காலையில் உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மனுஷன் அதை அறியான், உடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல துளைத்தும் அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும்போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஆகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராக இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமங்களும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளர்வான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தியிருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் முதிர் வயதிலும் கனிந்தணிந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள். காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சவேர் யாவரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொந்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தினார். பரமண்டலத்தில் ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை பரிசுத்தரிக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். சபையார் யாவரும் அமர்ந்து கொள்வோம். இப்பொழுது ஆண்கள் சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து முதலாம் வேத பாடம் வாசிக்கப்படும். இப்பொழுது நம்முடைய திருச்சபையின் ஆண்கள் சிறப்பு பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து முதலாம் வேத பாடம் வாசிக்கப்படும். எல்லாருக்கும் தெரிந்த பாடல்கள் தான். இயேசுவே உன் நாமத்தினால் இன்பமுடைய அவருக்கும். கரங்களை தட்டி மகிழ்ச்சியோடு கூட பாடலாம். இயேசுவே உன் நாமத்தினால் இன்பமுடைய அவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோவினான் நாளிலே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்னும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவின் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூவின் கொன்று போடுவான், யெகூவின் பட்டணத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காயிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்க வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டியிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை இட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமூட்டுகளால் அவைகளை இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலிசாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் என்றார் என்பது வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாவது வேத பாடம் வாசித்து முடிந்தது. இன்னொரு சிறப்பு பாடல் பாடப்படும். அதைத் தொடர்ந்து 2ஆம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். ஆண்கள் யாவரும் முன்னதாக இன்னொரு சிறப்பு பாடல் பாடப்படும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் தான். தயவு செய்து எங்களோடு கூட கடந்த பாடல் நன்றாக பாடினாங்க இல்லையா? ஒருத்தரும் கை தட்டலை. நம்முடைய அப்பாவும் அம்மாவுக்கு கை தட்ட நம்ம அப்பா அம்மா இருக்கு சரியா? உற்சாகப்படுத்துங்க. அருமையான இது ஆண்கள் வாரம். ஆகவே என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும் முதல் 4 கவிகள் மாத்திரம் பாடப்போகிறோம். முதல் 4 கவிகள். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனகாய் ஈனதாவே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனகாய் ஈனதாவே ஸ்தோத்திரம்.
இரண்டாம் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள இரண்டாம் வேத பாடம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விவாதத்திற்கும் முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக்கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்குரமாயிருக்கிறது. நமக்கு முன்னோடியினவராகிய இயேசு மெல்கிசேத்தின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள 2ஆம் வேதப்படம் வாசித்தாச்சு. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தரின் சமூகத்தில் நமது ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கும் வண்ணமாக நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். நான் சொல்கிற ஜெபத்திற்கு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று மறுமொழி சொல்லும்படியாக சபையாரை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்கிற ஜெபத்திற்கு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என யாவரும் ஏறெடுக்கும்படியாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் சமூகத்தில் நமது ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமாக. வேதாகம விசுவாச தகப்பன்மார்களுக்காகவும் தீர்க்கர்களுக்காகவும் அப்போஸ்தலர்களுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைத்து மிஷனரிகளுக்காகவும் விசேஷமாக நம்முடைய பகுதியில் ஊழியத்தை நிறைவேற்றின கனம் ஸ்வாட் ஐயர் அவர்கள், கனம் ரேனியஸ் ஐயர்கள், பேராயர் கால்டுவெல் அவர்கள், பேராயர் சார்ஜன்ட் அவர்களுக்காகவும் மற்றும் நம் பகுதியில் ஊழியம் செய்த அனைத்து திருப்பணிவிடையாளர்களுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனைத்து உலக ஆண்களுக்காகவும் ஆண்கள் மத்தியில் நடைபெறுகின்ற அனைத்து ஊழியங்களுக்காகவும் குறிப்பாக நம்முடைய திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்கம் மற்றும் அதன் தலைவர் அவர்களுக்காகவும் இயக்குனர் அவர்களுக்காகவும் செயலர் அவர்களுக்காகவும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் தன்னார்வ ஊழியர்களுக்காகவும் தூண்கள் பத்திரிகை ஊழியத்திற்காகவும் கிளை சங்க ஊழியர்கள் யாவற்றிற்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற்ற திருமண்டல மாநாட்டிற்காக, சபைமன்ற மாநாட்டிற்காக, சேகர பண்டிகைகளுக்காக, கடவுள் எழுப்பி தந்த சாட்சிகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமாக. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நாம் ஜெப நிலையில் இருப்போம். நான் சொல்லுகிற ஜெபத்திற்கு எங்கள் விண்ணப்பங்கள் முடித்து சேர்வதாக என்று சொல்லி சபையார் மறுமொழி சொல்லவும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து ஆண்டோடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போன விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமைப் போல நாங்களும் உம்மிடத்தில் விசுவாசம் வைத்து உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக. தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு தன் தகப்பன் மற்றும் சகோதரர்களை பஞ்சகாலத்தில் காப்பாற்றிய கனிதரும் செடியான யோசேப்பை போல நாங்களும் எங்களுக்குரியதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவும் பகைவர்களையும் நேசிக்கவும் இந்த உலகத்தின் பாவங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் விலகி ஓட கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட மிகுந்த தாகத்தோடு சுவிசேஷத்தை அறிவித்த அப்போஸ்தலர்கள் மற்றும் கிறிஸ்துவுக்காக தமது ஜீவிய காலம் முழுவதும் சாட்சியாக வாழ்ந்து
கிறிஸ்தவ நற்பண்புகளையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் நமக்கு போதித்த பரிசுத்த பவுலைப் போல நாமும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் நம் வாழ்நாள் முழுவதும் நம் நடக்கையினாலே தேவனுடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் கடவுளுக்கு சாட்சிகளாக வாழவும் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக. நமது தேசத்தில் நடக்கும் சீர்கேடுகளாகிய வரதட்சணை கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், பெண் அடிமைத்தனம், சாதி இன வேறுபாடுகள், கொலைவெறிகள், வன்முறைகள், தீவிரவாதங்கள், ஏழைகள் ஒடுக்கப்படுதல், குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகள் மாறுவதற்கு குரல் கொடுத்த நாத்தான், எலியா, ஏசாயா மற்றும் எல்லா தேவனுடைய தீர்க்கதரிசிகளைப் போல ஆண்டவர் நம்மை பயன்படுத்த கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக. நமது தேசத்தில் திருமண்டலத்தில் திருச்சபையில் முக்கிய பதவிகளில் பொறுப்புகளில் இருக்கின்ற யாவரும் மோசேயைப் போல தங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளில் உண்மையும் உத்தமமாக செயல்படவும் அவர்கள் தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக. நமது திருமண்டலத்தில் அனைத்து சபைகளிலும் ஆண்கள் ஐக்கிய சங்கம் ஏற்படுத்தப்பட்டு ஜெபம், ஐக்கியம், சேவையில் வளர்ந்து பெருக தேவன் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக. நம்முடைய திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்காகவும் இயக்குனர் அவர்களுக்காகவும் செயலர் அவர்களுக்காகவும் ஊழியர்களுக்காகவும் விசேஷமாக திருமண்டல மாநாடு, சபை மன்ற அளவிலான மாநாடுகள், தூண்கள் பத்திரிகை ஊழியம் மற்றும் கிளைச்சங்க ஊழியங்கள் யாவற்றிற்காகவும் ஆண்கள் ஐக்கிய சங்கம் மூலம் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் சிறப்பாய் நடைபெறவும் ஊழியத்தை தாங்கும் ஆதரவாளர்கள் கிடைக்கவும் இந்த ஆண்டு எல்லா சபை மன்ற அளவிலும் கிறிஸ்துமஸ் கூடுகை சிறப்பாக நடைபெற கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. எங்கள் விண்ணப்பங்கள் உம்மிடத்தில் சேர்வதாக. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். இந்த நேரத்தில் நாங்கள் ஏறெடுத்த சோஸ்திரங்கள் மற்றும் விண்ணப்பங்களை உமது சமூகத்தில் தயவாய் ஏற்று ஆசீர்வதிக்கவும் உமது குமாரன் இயேசுவைப் போல நாங்களும் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்களாகவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாகவும் எங்கள் ஜீவிய காலம் முழுவதும் உமக்கு கீழ்ப்படியும் கிருபை செய்ய வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையார் உட்காருவோம். இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். புத்தி சொல்லுங்கள், திருநச்சோர்களை தேய்ச்சுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடி சான்றமுள்ளவர்களாய் இருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14 பின்பாகம். எனக்கு ஒத்தாசையாகும் பங்குக்கு நேயாக என் கண்களை இயக்கேன். வானத்தில் கர்த்தர் மேற்பட அடைகிறார், நான் தாத்தை அடையும். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களே தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீதிய சாந்தமாயிருங்கள். ஒழுங்கில்லாதவர்களை தாங்குங்கள், ஒழுங்கில்லாதவர்களை புத்தி சொல்லுங்கள், சின்னச்சவர்களை தேசுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14 பின்பாகம். ஒழுங்கில்லாதவர்க்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14 பின்பாகம். Men in action, and we urge you, beloved, to admonish the idlers, encouraging the faithful heart, help the weak, be patient with all of them. 1 Thessalonians chapter 5 verses 14. ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள்,
பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். ஒழுகிறாருக்கு புத்தி சொல்லுங்கள், திருநச்சரை தேய்ச்சுகள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீதியும் சாந்தமாயிருங்கள். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பயனற்றவர்களுக்கு பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடிய சமாதானமுடையவர்களாய் இருங்கள். The Lord is my shepherd. தேய்ச்சுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமுள்ளவர்களாயிருங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமுள்ளவர்களாயிருங்கள், எல்லாரும் வேறு சாந்தமுள்ளவர்கள். செயல்படும் ஆண்கள், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேய்ச்சுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:15 பின்பாகம். செயல்படும் ஆண்கள், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14 பின்பாகம். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாக இருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14 பின்பாகம். செயல்படும் ஆண்கள், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14 பின்பாகம். செயல்படும் ஆண்கள், ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திறனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14 பின்பாகம். ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:14 பின்பாகம். செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 477 பாடலை பாடுவோம். தீயோர் சொல்வதை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 477 பாடல். Sir
வானத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, தேவர் தந்த அருமையான இந்த மத்தியான வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் நாங்கள் கூடி வந்த நோக்கத்தை அறிந்திருக்கிறீர் அப்பா. உம்மை தியானிக்க, உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியான வாக்குகளை எனக்கு தந்து நீர் என்னை ஆதரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வந்திருக்க ஒவ்வொருவரையும் தேற்றும், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பேசும், பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்திலே ஆமேன். எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இருந்தாலும் பெண்கள் பண்டிகை அளவு சந்தோஷம் இல்லை. உங்களுக்கெல்லாம் 1000 ரூபா செலவுக்கு நாங்கள் கொடுத்து நல்ல செட்டு சாரிலாம் எடுக்க விட்டுட்டு நாங்கள் பாருங்கள் ஒரு செட்டு துணி இல்லை, எல்லோரும் பாவம் போல் உட்காந்துருக்கோம். எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது ஆண்கள் ஞாயிறு. இன்றைக்கு பிள்ளைகள் சொன்ன வசனத்தின் தலைப்பு என்ன? செயல்படும் ஆண்கள். நல்லதொரு தலைப்பை நம்முடைய திருமண்டலம் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு நான் கொண்டு வந்த ஒரு நல்ல செய்தி, ஆசீர்வாதமான ஒரு செய்தியை கொண்டு வந்தேன். அல்லேலூயா. எபிரெயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். போதும். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஊழியக்காரர்கள் அவர்களுக்கும் அருமையான நம்முடைய போதகர்களுக்கும் என்னை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஆபிரகாமை பார்த்து நம்முடைய கர்த்தராகிய தேவன் சொன்ன ஒரு நல்ல வார்த்தை. வேதம் முழுவதையும் நாம் வாசிக்கும்போது வேதத்திலே ஆபிரகாமை போல அதிகமான வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்ற மனிதர் வேறு யாருமே இல்லை. அல்லேலூயா. அவரை சந்திக்கும் போதெல்லாம் நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அவருக்கு வாக்குத்தத்தங்களாலே ஆசீர்வாதங்களை அளித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை குறித்து நான் தியானிக்கும் போது தேவன் பல காரியங்களை என்னோடு கூட பேசினார். இந்த நாட்களுக்கு நாம் ஒருவேளை இது நாம் அநேக தரம் வாசித்து அநேக தரம் இந்த செய்திகளை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் புதிய கோணத்திலே கூட நான் இதை உங்களோடு கூட தியானிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமை போல ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதர் யாருமே இல்லை. அவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார் ஆண்டவர். அவ்வளவு வாக்குகளை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன? அந்த ஆபிரகாமுக்கு இருந்த நல்ல குணங்கள் என்ன? இன்று அந்த ஆபிரகாமிடமிருந்து நாம் எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் இப்படியே இருக்க ஒருவரும் விரும்ப மாட்டோம். பெருக விரும்புவோம். நல்ல ஆசீர்வாதங்கள் இன்னும் வேண்டும், நிலமானால் இன்னும் வேண்டும், காருனா இன்னும் வேண்டும், படிப்புனா இன்னும் வேணும், பதவினா இன்னும் வேணும். எல்லாவற்றையும் விட்டு என்ன செய்கிறோம்? பெருக விசாலமாக்க தான் நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே சற்று நம்மை நிதானித்து பார்ப்போமே ஆனால் சில காரியங்களிலே நாம் குறுகி போயிருப்போம், இழந்து போயிருப்போம். ஆசீர்வாதத்தை தடையாக இருக்கும். ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காது நிலைமையில் இருப்போம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஆசீர்வாத தடைகளுக்கு காரணம் என்ன? இன்றைக்கு ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது அதிலிருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு சில காரியங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. தூங்குவர்கள் நன்றாக தூங்கலாம். அல்லேலூயா. இது நல்ல மத்தியான வேளை, நல்லா சாப்பிட்டு வந்திருக்கோம். நான் இருந்தால் உட்கார்ந்தாலும் தூங்கிடுவேன். ஆமாம், இன்னைக்கு நீங்கள்லாம் நல்ல முழிப்பாக இருக்கீங்க, சந்தோஷம். கொஞ்சம் விழிப்போடு கூட இருந்தால் சந்தோஷம். அல்லேலூயா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன்னுடைய தகப்பனுடைய வீட்டையும்
விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். போதும். ஆண்டவர் ஆபிரகாமை அவன் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தேசத்திலிருந்து அழைக்கிறார். நல்லா யோசித்து பார்க்கணும். இதை அழைப்பதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் 11ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை கூட வாசியுங்கள். ஏன் அழைத்தார் என்று தெரியும். தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. தேராகுடைய ஆயுசு நாட்கள் இல்லைம்மா, அந்த வசனத்தில் கடைசியில் அவன் ஆரானிலே தங்கிவிட்டான் என்று வரும். ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய தகப்பனாகிய தேராகு அவருடைய குல தொழில் என்னவென்றால், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அவர் ஒரு சிலை வடிவமைக்கிறவர். சிலை வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு சிலை வழிபடக்கூடிய அந்த சிலைகளை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருந்தார். ஆகவே அந்த ஆபிரகாமை அங்கிருந்து பிரித்தெடுக்கிறார். அந்த தேராகு என்கிறவர் ஆபிரகாமுடைய தகப்பனார். ஏற்கனவே அவர் கானான் தேசத்தை நோக்கி பயணப்பட்டு ஆரான் என்கிற இடத்திலே உட்கார்ந்து விடுகிறார். தகப்பனுடைய சித்தம் என்னவாயிருந்தது? கானானுக்கு வர வேண்டும் என்பது. ஆனால் அதை தேராகு நிறைவேற்றவில்லை. ஆகவே ஆபிரகாமை அழைத்து, உன்னுடைய தகப்பன் எந்த தேசத்துக்கு போக ஆசைப்பட்டானோ அதே தேசத்துக்கு உன்னை அனுப்பி வைப்பேன். அல்லேலூயா. ஆகவே தான் ஆபிரகாமை அழைத்து கொண்டு வெளியே வந்தார். ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை சற்று சிந்திப்போமேனால் நாம் சில பாரம்பரிய கட்டுகளிலே இருந்து கொண்டிருப்போம். ஆண்டவர் அழைப்புக்கு செவி கொடுக்காமல், ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளாமல், ஆண்டவருடைய வார்த்தைகளை அல்லல் தட்டி, ஆண்டவருடைய வார்த்தையை புறந்தள்ளி, ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகிய சூழ்நிலையில் இருக்கும்போது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் பழைய பாரம்பரியத்திலிருந்து நம்மை பிரித்தெடுக்கிறார். எப்படி தேராகு இருந்த பட்டணத்தில் இருந்து, தேராகுடைய இடத்தில் இருந்து, தன்னுடைய தகப்பனாருடைய பட்டணத்தில் இருந்து எப்படி ஆபிரகாமை பிரித்து அழைத்தாரோ, அதே போல ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரித்து எடுக்க ஆசைப்படுகிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் முதலாக நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்முடைய பல பாரம்பரிய காரியங்கள் எதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோமோ சில காரியங்களை விட்டு நாம் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். அவர் அழைப்புக்கு நாம் செவி கொடுத்து அவரோடு நடக்க வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக ஆதியாகமம் 13:8-9 வாசியுங்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னோடு இருந்த தன்னுடைய சகோதரனின் மகனாகிய லோத்துவை நோக்கி, அந்த இடத்திலே அவர்கள் பலுகி பெருகியிருந்தபடியினால் தன்னுடைய மேய்ப்பர்களுக்கும் லோத்துவனுடைய மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனைகள் வருகிறது. அந்த இடத்திலே ஒன்று கூடி அவர்கள் இருக்க இடம் போதாமல் இருந்தது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவன் வந்தபோது ஆண்டவர் அவனை எவ்வளவாக ஆசீர்வதித்திருக்கிறார் பாருங்கள். ஆகவே தான் ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த இடத்திலே நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். ஆபிரகாம் தான் பெரியவர். ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், எனக்கு
இருக்க இந்த இடம்லாம் வேணும், இதெல்லாம் போதும்ப்பா, நீ உன் பாட்டை பார்த்துட்டு உன் ஆட்டையும் உன் மந்தையும் உன்னுடைய மேய்ப்பர்களை அழைத்து கொண்டு நீ போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பியிருக்கலாம். ஏனென்றால் அவன் சகோதரனுடைய மகன்தான். ஆனால் அவன் சிறியவன் என்று ஆபிரகாம் பார்க்கவில்லை. அவனுக்கு முதலிடம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவனுக்கு முதலிடம் கொடுத்து நீ தெரிந்து கொள், உனக்கு வேண்டியதை நீ தெரிந்து கொள். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை மாத்திரமல்ல, வாக்குவாதம் வேண்டாம். உனக்கும் எனக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இன்றைக்கி நாம் பார்க்கிறோம் அல்லவா, வாக்குவாதங்கள். நம்முடைய வீட்டில் பிரச்சனைகள்னா வாக்குவாதங்களில் இறங்கி விடுகிறோம். சபைகளில் பிரச்சனைகள் என்றால் வாக்குவாதத்திலே இறங்கி விடுகிறோம். விட்டு கொடுக்கிற காரியத்திலே நாம் சற்று விலகி விடுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாமிடம் காணப்பட்ட மிக பெரிய ஒரு நல்ல குணம், தன்னிலும் சிறியவனாயிருந்த லோத்துவை நோக்கி உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொள் என்று முதலிடம் கொடுத்து அவனை முன்னிறுத்தினான். ஆனால் லோத்து அந்த இடத்திலே தான் தெரிந்து கொண்ட பட்டணங்கள் சோதோம் கோமாரா என்கிற தனக்கு முன்பாக இருந்த செழிப்பான தேசம், ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பான தேசம் என்று வேதம் அந்த இடத்திலே வர்ணிக்கிறது. அப்படிப்பட்ட செழிப்பை லோத்து தெரிந்து கொண்டான். ஆனால் ஆபிரகாம் அதை விட்டு கடந்து சென்று கீழ்ப்பகுதிக்கு வந்து வனாந்திர பாதையில் சுற்றி திரிந்து தனக்கான நலமான இடத்தை தெரிந்து கொண்ட போது ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? நீ கண்ணால் பார்க்கிற இடங்கள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். அல்லேலூயா. லோத்து ஒரு குறிப்பிட்ட பட்டணங்களையும் அதை சார்ந்த கொஞ்சம் இடங்களை மாத்திரம்தான் பிடிக்க முடிந்தது. ஆனால் விட்டு கொடுத்த, அவனோடு விவாதம் பண்ணாத ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? பெரிய தேசம். நீ நடந்து திரிந்து அழகிற எல்லா இடத்தையும் உனக்கு தருவேன் சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆபிரகாமிடமிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? விவாதம் பண்ணவில்லை, வாக்குவாதம் பண்ணவில்லை, விட்டு கொடுத்தபடியினாலே ஒரு பெரிய தேசத்தை சுதந்திரித்து கொண்டது மட்டுமல்லாமல் லோத்து தெரிந்து கொண்டதான செழிப்பான தேசம் ஒரு சில காலங்களில் என்ன ஆகிறது? தேவ தூதர்களால் அழிக்கப்படுகிறது. நன்றாக யோசிக்க வேண்டும். நம்முடைய பெரியவர்கள் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிபணியும் போது அவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். லோத்து என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமிடம் ஆலோசனை கேட்டிருக்க வேண்டும். ஆபிரகாம் ஐயா, நீங்க சொல்லுங்க நான் எங்கே இருக்கேன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தா ஆபிரகாம் அவனுக்கு ஒரு நல்ல இடத்தை காண்பித்து கொடுத்திருப்பார். ஆனால் தன் சுயமாக முடிவெடுத்து சோதோம் கோமாரா என்கிற பட்டணங்கள் செழிப்பாய் இருந்தபடியினால், அதை சுற்றிய நிலங்கள் எல்லாம் மிக செழிப்பாய் இருந்தபடியானால் அந்த இடத்தை லோத்து தெரிந்து கொண்டான். காரணம், கடைசியாக அவன் முடிவு பாருங்கள், தேவ தூதர்களால் கவிழ்த்து போடப்பட்டது அந்த நகரம். மாத்திரமல்ல, ஆபிரகாம் இன்னொரு காரியத்தை அந்த இடத்திலே செய்தார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும் போது தெரியும். அந்த சோதோம் குமாரா ஜனங்களுக்காக பரிந்து பேசினார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பாருங்க. விட்டு கொடுத்தது மாத்திரமல்ல, சமாதானத்தோடு பேசியது மாத்திரமல்ல, பரிந்து பேசுகிற ஒரு நற்குணம் ஆபிரகாமிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இன்றைக்கும் நம்மை சுற்றி நம்முடைய குடும்பத்தில் எத்தனை ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள், நம்மை சுற்றி எத்தனை ஊர்களிலே ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். தேவ கோவாக்கினைக்கு தப்ப முடியாதபடி எத்தனையோ பேர் விழுந்து கொண்டு இருக்கும் போது அவர்களுக்காக நம் ஆண்டவருடைய பாதத்தை என்றைக்காவது பிடித்து கேட்டிருக்கிறோமா? இந்த ஜனங்களை நீர் அழிக்காமல் இருக்க வேண்டுமே. அருமையானவர்களே, லோத்து தெரிந்து கொண்ட இடம் மோசமான இடம். இன்றைக்கும் அதனுடைய ஜாதிகள் இருக்கிறதான பாலஸ்தீனம் என்று சொல்லப்படுகிற இடம் பாருங்கள். 2 ஆண்டுகள் யுத்தம் நடந்தது இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும். அங்கு ஒரு குறிப்பிட்ட தீவிரவாதிகள் இறங்கி இஸ்ரவேல் தேசத்தை ஆக்கிரமித்து அங்கே இருக்கிற 1200 பேரை கொன்று போட்டார்கள். ஆனால் இஸ்ரவேலர்கள் இன்றைக்கு கொன்று குவித்த ஜனங்கள் 65,000 பேரை கொன்று குவித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கோபாக்கினை வரும்படியாக
தங்களுக்காக தெரிந்து கொண்ட இடத்திலே இருக்கும்போது, தேவனுடைய மனிதனின் அனுமதி இல்லாமல், ஆலோசனை இல்லாமல் இருக்கிற இடங்களிலே ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சற்று நிதானிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நமக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது, பங்கு பிரச்சனைகள், இல்லை சபை பிரச்சனைகள், வீட்டில் ஒரு பிரச்சனைகள் வரும்போது, தேவனிடத்திலும் தேவனுடைய மனிதர்கள் இடத்திலும் நம் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது அவசியம். மனிதர்களை விட தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அந்த ஆலோசனையின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நடந்த மனிதர் ஆபிரகாம். தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தார், அழைத்தார், வந்தார், அதுபோல விட்டு கொடுத்தார். அடுத்த ஒரு காரியம், மூன்றாவதாக யாக்கோபு 2:23 ஒருவர் வாசிக்கலாம். அல்லேலூயா. அடுத்ததாக அவனுக்கு இருந்த ஒரு குணாதிசயம், ஆண்டவருக்கே நெருங்கின ஒரு நண்பனாகி போனார். அல்லேலூயா. எப்பொழுதும் பாருங்க, ஆபிரகாமை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் கிட்டத்தட்ட 25ஆம் அதிகாரம் வரை ஆபிரகாமின் சரித்திரம் இருக்கிறது. அதில் எல்லா இடங்களையும் பாருங்க, பேசுவது அப்படி நேருக்கு நேராக பேசுவார் ஆபிரகாம். ஒரு காரியத்தை சொல்வார். ஆதியாகமம் 15:2 ஒரு காரியத்தை ஒரு நண்பன் பேசுவது போல பேசுவார். வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, அரியனுக்கு என்ன தெரியும் போதும். அல்லேலூயா. நம்மெல்லாம் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கோமே, யாராவது மனசுக்குள்ள ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு என்ன தருவீர்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? யாராவது இருதயத்துக்குள்ள அந்த சிந்தனை வச்சுருந்தீங்களா? சும்மா வார ஆண்டவரே ஸ்தோத்திரம் எனக்கு ஏதாவது கேட்போம், ஜெபத்தில் கேட்போம், அது வேணும் இது வேணும். இவன் ஒரு நண்பன்கிட்ட கேட்குற மாதிரி கேட்குறார், எனக்கு என்ன தருவீரியா? கடந்த நாட்களில் ஒரு பையன் கடைக்கு வந்தான், யாரும் சொல்லக்கூடாது, ஆள்லாம் சொல்லக்கூடாது. ஒரு பையன் கடைக்கு வந்தான், 5 ரூபாய்க்கு மிளகாய் வாங்கினான், 15 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கினான். அல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் வீட்டிலே என்ன சொல்லியிருப்பான்? அவங்க அம்மா கடைக்கு போச்சோன்னே மொதல் வார்த்தை என்ன சொல்லியிருப்பான்? எனக்கு என்ன தருவா? 5 ரூபாய்க்கு மிளகாய் வாங்கிட்டு வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 15 ரூபாய்க்கு மிட்டாய். அவங்க அம்மா நல்ல அம்மா இல்லையா? எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளவு ஒரு தாய் ஒரு பிள்ளையோடு உறவாடுவது போல, ஒரு நண்பன் ஒரு உதவி செய்துவிட்டு, ஒரு நண்பன் நான் உனக்கு இதை செஞ்சால் நீ எனக்கு என்ன செய்வா அப்படிங்கிறது போல ரொம்ப ஒரு நெருக்கமாக ஆபிரகாம் கேட்குறார், தேவரீர் எனக்கு என்ன செய்வீர், என்ன தருவீர், என்ன தருவீர்? எவ்வளோ ஒரு அன்பான வார்த்தை பாருங்க. நான் உங்களோட வார்த்தைகள்லாம் கேட்டு வந்துட்டேன், என் தேசத்தை விட்டு வந்துட்டேன், என்னுடைய சகோதரனுக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டேன், நீர் எனக்கு என்ன தருவீர்? இன்னைக்கு அவ்வளவு அன்பு பாராட்டுகிற ஒரு உடன்படிக்கையின் உள்ளம் நமக்குள் இருக்கிறதா? ஆண்டவரோடு நெருங்கிய அதுதாங்க உண்மையான சிநேகிதம், உண்மையான அன்பு. ஆண்டவர் மேலே நம்ம வச்சுருந்தோன்னா வந்து ஜெபம் பண்ணும்போதே, ஆண்டவரே என் நிலைமை எப்படி இருக்கிறீர், நீர் எனக்கு என்ன செய்ய போறீர் கேட்போம். தாராளமாக கேட்கலாம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், அப்படி அழுது கேட்குறவங்களுக்கு உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி கேட்டுட்டு சொல்கிறாரு, என் வீட்டில் எலியேசர் இருக்கான், அவன் எனக்கு வாரிசா? இல்லை என்னுடைய மறுமனையாட்டியின் மகன் இருக்கான், அவன் எனக்கு வாரிசா? இல்லை, அவன் இல்லை, இவனும் இல்லை, உனக்கு தருவேன். அல்லேலூயா. உனக்கு நீ ஒரு மகனை தருவேன். அந்த வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு மீண்டுமாக 25 ஆண்டுகள் கடந்து செல்கிறான். ரொம்ப பொறுமையோட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டு, நம்ம இன்னைக்கு பைபிளில் ஒரு வசனத்தை வாசிப்போம், இன்றைக்கு உன்னுடைய காரியங்களை நடப்பி கர்த்தரோடு உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வாசிச்சுட்டு சாயங்காலத்துக்குள்ளே நமக்கு நினச்சது கிடைக்கலன்னா, என்ன ஆண்டவரே இப்படி தான் சொல்லுவோம், என்ன ஆண்டவரே ஒன்றும் நடக்கலையே, விசுவாசத்தோடு ஜெபிச்சேனே ஒன்றும் நடக்கலையே,
விசுவாசத்தோடு போனேனே அது கிடைக்கலையே, விசுவாசத்தோடு போனேனே தடையாக இருக்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஆபிரகாம் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட பின்பு 25 வருடங்கள் ஆண்டவர்கிட்ட அதுக்கு பிறகு நீ ஏன் எனக்கு இன்னும் குழந்தை கொடுக்கணும் பேசவே இல்லை. அல்லேலூயா! எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு பண்பு, நம்பிக்கை, விசுவாசம். அதுதான் ஆபிரகாம் ஆண்டவர் மேல் வைத்த பெரிய பற்று. எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் சரி, எதுனாலும் சரி, ஆண்டவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை விட்டு ஒரு நாளும் ஆபிரகாமை அசைக்கவே முடியவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரோடு நாம் நட்பு பாராட்ட வேண்டும். நல்ல ஒரு நண்பனாக நாம் அவரை பாவிக்கலாம். பிள்ளையாக இருப்பது வேறு, நண்பனாக இருப்பது வேறு. வேதம் சொல்லுகிறது அல்லவா, நண்பனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒன்றுமில்லை. நண்பன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பனாக நம் ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு செய்வார். அல்லேலூயா! நம் வேண்டுதல்களை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக ஆதியாகமம் எபிரேயர் 11:17 வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா! இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 25 வருஷம் காத்திருந்தாச்சு வாக்குத்தத்தை பெற்று. ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன். அந்த பிள்ளை மூலமாக அவனை வெளியே கையை கூட்டிகிட்டு போய் காட்டினார். வானத்து நட்சத்திரங்களை காட்டினார், கடற்கரை மணலை காட்டினார், பூமியின் துகள்களை எண்ண கூடுமானால் உன் சந்ததியை ஒருவன் எண்ணக்கூடும் அப்படின்னு சொன்னார். முடியாது, அவ்வளோ பெரிய சந்ததியை ஆக்குவேன்னு சொன்ன ஆண்டவர் ஒரே ஒரு பிள்ளையை கொடுத்துட்டு என்ன செய்தார்? அதை கொண்டு பலியிட சொல்கிறார். நீங்கள் அந்த வசனத்துக்கு அடுத்த வசனத்தை வாசிங்களேன். சாரி, ஆதியாகமத்தில் 22 ஆதியாகமம் 22:2-3 வாசிங்க. அப்பொழுது அவர் அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் மொண்டின் மேல். சரி, அதுக்கு அடுத்த வசனம். போதும் பாருங்க. 25 வருஷம் கழித்து கிடைச்ச புத்திரன் இப்போ வளர்ந்து பெரிய பையனாக வாலிபனாக இருக்கிறான். அந்த பையனை பலியிட சொல்கிறாரு. ஆபிரகாம் வசனம் சொல்லுது இடத்தை காட்டிட்டு, அடுத்த வசனம் சொல்லுது காலையில் எழுந்து புறப்பட்டான். நான் யோசித்து பார்த்தேன், இந்த நிலைமை ஒருவேளை எனக்கு வந்து ஆண்டவர் ஏன்ட இப்படி பேசியிருப்பார்னா அன்னைக்கு நைட்டு என்னால் தூங்க முடியுமா? ஆண்டவரே, நீர் எப்படி ஆண்டவரியா ஒரு பிள்ளைய ரொம்ப நாள் கழித்து தந்து அதை நான் வளர்த்து ஆளாக்கி வச்சுருக்கேன், இப்போ போய் பலியிடுன்னு சொல்லி தூக்கம் வருமா? தூக்கம் வராது, கேள்விகள் வரும். அவன் மனைவிட்ட போய் புலம்பியிருக்கணும். ஆனால் ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அல்லேலூயா! இந்த வசனத்தை நீங்கள் வாசி பாருங்க, ஒரு சின்ன கேப் தான் இருக்குது. அந்த வசனத்திலிருந்து அடுத்த வசனம் தொடங்கும் போது அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து நின்று. எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும்போது ரொம்ப ஆச்சரியம். எப்படி அவனால் முடியும்? அவனுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, வானத்து நட்சத்திரத்தை காட்டியிருக்காரு, பூமியின் மணலை என்ன கூடுமான்னு காட்டியிருக்காரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் என் பிள்ளையை எடுப்பாரா? மாட்டார். ஆண்டவர் என்னை சோதிக்கிறார் என்று உண்மையை அறிந்திருந்தான். அல்லேலூயா! ஒரு பெரிய காரியம் யோசிச்சு பாருங்க. அந்த நிலைமையில் நம்ம யார் இருந்தாலும் ஏதாவது வாய் தவறி பேசாமல் இருக்கவே முடியாது. ஆனால் ஆபிரகாம் ஒரு வார்த்தை சொல்லலை. அதிகாலையில் எழுந்து தன் வேலைக்காரர்களை கூப்பிட்டு, தன் குமாரனை கூப்பிட்டு பலியிட அந்த கட்டைகளை எல்லாம் பிளந்து எடுத்துக்கொண்டு போனான் இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அருமையானவர்களே, வாக்கு தத்தம் தந்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா!
நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது சரி, இல்லை பிரசங்கம் மூலமாகவும் சரி, அநேக தீர்க்கதரிசி மூலமாகவும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைகள் மூலமாக, சொப்பனம் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தால் அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றியே தீருவார். அதில் எள்ளளவும் நீங்கள் சந்தேகப்படண்டாம். அல்லேலூயா. அதுதான் இன்றைக்கு நாம் ஆபிரகாம் இருந்து காணக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும்போது உண்மையிலே அப்படியே புல் அரிச்சிட்டு, எப்படி ஒரு மனிதனால் தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு போக முடியும் தைரியமாக? மனைவிட்ட அவன் சொல்லியிருந்தா மனைவி விட்டுருக்கவே மாட்டான். உமக்கு அறிவு கெட்டு போச்சு, இவ்வளோ நாள் கழித்து கிடைச்ச பிள்ளைய பலியிட போகிறேன்ட்டு இருக்கின்ற நைட்டோட நைட்டாக கடத்தியிருப்பான் அவனை, ஈசாக்க. அதனால மனைவிகிட்டே அவன் சொல்லலை, வேலைக்காரன்ட்டு சொல்ல, யார்கிட்டையும் சொல்லலை ஒரு வார்த்தை. அவன் தனக்குள்ளாகவே வைத்து கொண்டான் எல்லா காரியம். அல்லேலூயா. நல்ல தேவனுடைய மனிதன், தரிசனத்தை கண்டவன் தனக்குள்ளாக காரியத்தை வைத்திருப்பான். அது நிறைவேறும் என்று எதிர்பார்த்து காத்திருப்பான். அது நிச்சயமாக நிறைவேறும் என்று விசுவாசிப்பான். அதுதான் விசுவாசம். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் கொடுத்திருந்தார். முடிக்கப் போகிறேன். கடைசியாக ஆதியாகமம் 12:7 வாசிங்க. போதும். ஆபிரகாம் சரித்திரத்தை நீங்கள் முழுசும் வாசிங்கன்னா 4 இடத்துல அவர் பலிபீடங்களை கட்டுறார். தன்னை சந்திக்கிற இடங்களிலெல்லாம் பலிபீடங்களை கட்டுகிறார். நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவரை எப்பொழுதும் அவர் நெருங்குகிறவராக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவராக, எல்லா இடங்களிலும் பலிபீடங்களை கட்டுகிறார். ஆண்டவரை தரிசிக்கிற இடங்கள், ஆண்டவர் பேசுகிற இடம், கடைசியாக ஆண்டவர் தன்னுடைய மகனை பலியிட கொடுக்கக்கூடிய இடத்திலையும் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். 4 பலிபீடங்களை கட்டுகிறார். 4 பலிபீடங்களுக்கும் பெயரிடுகிறார். 4 பலிபீடங்களில் இருந்தும் ஆண்டவரை நோக்கி அவர் சொல்லுகிற வார்த்தை, தேவராகிய கர்த்தர் நீர் எல்லாம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நம்முடைய உயர்விலும், நம்முடைய தாழ்விலும், நம்முடைய இழப்பு நேரத்திலும் கூட நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் ஆபிரகாம் மூலம் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். கடைசியாக ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்ன ஒரு காரியம், அண்ணே மோகன் சி லாசர்ஸ் அவங்க தான் இந்த சாட்சியை சொன்னாங்க. அதை நான் அவங்க மத்தியில் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு நாள் ஒரு பெரிய தொழிலதிபர் அவர்களை சந்திக்கும்படியாக வந்தார். சந்தோஷமாக வந்தார். மோகன் அண்ணனுக்கு தெரியும் இவர் ஒரு பெரிய தொழிலதிபர் என்று சொல்லி. ஆகவே சொன்னார், உங்களுடைய தொழிலெலாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னாரு. அந்த தொழிலதிபர் சொன்னார் மிக மகிழ்ச்சியோடு, ஐயா இப்போ என்கிட்ட எந்த தொழிலும் இல்லை, எல்லா தொழிலும் நஷ்டமாகி போயிடுச்சு, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னார். அல்லேலூயா. பெரிய கோடீஸ்வரன், பெரிய தொழில் செய்தவர், எப்படி எல்லாம் இழந்த பிறகும் இப்படி சந்தோஷமாக வர முடியும்? இவருக்கே மோகன் அண்ணனுக்கே கொஞ்சம் கஷ்டமாயிட்டு, எப்படி நீங்கள் இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் தெளிவாக சொன்னாராம், ஐயா இந்த தொழில் முதல்ல எனக்கு தொடங்குவதற்கு முன்பதாக, இந்த தொழிலை தொடங்கும்போது நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். சின்ன சின்ன ஊர்களுக்கு சென்று அங்கே ஊழியங்கள் செய்வேன், ஊழியக்காரர்களுக்கு நன்றாக கொடுப்பேன், வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன், மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு எனக்கும் ஒரு ஐக்கியம் நன்றாக இருந்தது. என்னுடைய தொழிலை ஆண்டவர் பெருக பண்ணிக்கொண்டே இருந்தார். நான் பெருகிக்கொண்டே இருந்தேன். நாளடைவில் நான் நினைத்து பார்க்க முடியாத அளவு தொழில்கள் வளர்ந்தது. என்னால் ஆண்டவருக்குள்ள ஊழியத்தை விட்டேன், ஜெபத்தை குறைச்சிட்டேன், கொடுக்கறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. ஆண்டவருக்கு எனக்குள்ள நெருக்கம் குறைய குறைய மறுபடியும் என் தொழிலெல்லாம் குறைஞ்சி போச்சு, எல்லாமே நஷ்டமாகி என் கையை விட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன், ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேரத்தையோ அந்த கனத்தையும் அவருக்கு செலுத்த வேண்டிய நன்றியையும் நம்ம கொடுக்கலை, அந்த நேரத்தை கொடுக்கலைன்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவரிடத்தில் என்னை திருப்பி அதே பழைய நிலைமையிலேருந்து இப்போ ஆரம்பிச்சிட்டேன். ஊழியம் செய்தேன்,
ஜெபிக்கிறேன், காலையில் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், மாலையில் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், நன்றாக வேதம் வாசிக்கிறேன், இப்போ ஆண்டவருக்காக அதிக நேரத்தை செலவிட முடிகிறது, இது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னாராம். இழந்த பின் அல்லேலூயா. இதுதான் விசுவாசம், இதுதான் விசுவாசம். நாம் என்ன இழந்து போனால் கூட ஆண்டவரிடம் இருந்து அந்த அன்பையும் அவருடைய ஐக்கியத்தையும் பெற்றுக்கொண்டோமே ஆனால் அது நம்மை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும், சோர்வடைய விடாது, நம்மை விழுந்து விட விடாது, நம்மை பின்மாற்றம் ஆக்கி விடாது. ஒரு சில மாதங்கள் கழித்து அதே ஊழியக்காரர், அதே தொழிலதிபர் திரும்பி வரும்போது மோகன் சிலிதாசர் அண்ணன்ட்ட சொன்னாங்களாம், ஐயா இழந்து போனது எல்லாம் எனக்கு கிடைத்து விட்டது. அல்லேலூயா. மீண்டுமாக ஒரு தொழில் எல்லாம் பழைய நிலைக்கு வந்துட்டாராம் ஒரு சில மாதங்கள்லே. அது சொன்னாராம், இப்போ தொழில் நடக்கட்டையா, நான் என் ஊழியத்தையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அதே கனத்தையும் அதே நன்றியுள்ள இருதயத்தையும் நான் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன், நேரத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன், ஜபித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாம் பெருக வேண்டும் என்று சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். சொல்லுகிற அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்மிடம் காணப்பட வேண்டிய முக்கியமான ஒரு குணாதிசயம், நம்ம எப்பேற்பட்ட தோல்வியிலும் சரி சரிவிலும் சரி ஆண்டவருக்கு நன்றியுள்ள ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆபிரகாமிடம் கற்றுக்கொண்ட எத்தனை காரியங்களை கற்றுக்கொண்டோம்? எத்தனை? 5. முதலாவது காரியம், ஆண்டவர் நம்மை பிரித்தெடுக்கிறார். நாம் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தேவன் நம்மிலே சமாதானத்தையும் விட்டு கொடுக்கிற பண்பையும் எதிர்பார்க்கிறார். அதை ஆபிரகாமிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். தேவனை முழுவதும் விசுவாசித்து அவருடைய நண்பர்களாக நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது ஆபிரகாமிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். சோதனை நேரத்திலும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதை தேவன் விரும்புகிறார். அதை நாம் ஆபிரகாமிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் எப்பொழுதும் தேவனுக்கு நன்றியுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, தேவரீர் எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாமிலிருந்து ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்ட வார்த்தைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்த எங்களை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தும் ஆண்டவரே, எங்களை நினைவுபடுத்தும். இந்த நாட்கள் எங்களுக்கு நீர் ஆதாயமாக தந்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு எங்களுடைய பாரத்தை எல்லாம் அறிந்து ஆண்டவரே, வானத்தின் மதகுகளை திறந்து நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். நல்ல ஒரு செழிப்பான மழையை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, தேவையான மழையை நீர் தருவீராக உம்முடைய திருப்பாதத்தில் கெஞ்சுகிறோம் அப்பா. வந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆபிரகாம் கேட்டது போல, தேவரீர் எனக்கு என்ன தருவீர் என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கங்கள் எண்ணங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நிறைவேற்றுவீராக உம்முடைய திருக்கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய திருக்கரத்திலே கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஆமேன், ஆமேன். நம்மையும் நம்முடைய காணிக்கை அர்ப்பணிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 213வது பாடலை பாடுவோம். தந்தான துதிப்போமை திருச்சபையாரை கவி பாடி. ஆண்கள் காணிக்கை கவரை நீங்கள் முன்னதாக வந்து படைக்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்கள் ஞாயிறு காணிக்கை கவரை முன்னதாக வந்து படைக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். துதிப்போமே திரு சபையாரே கவி
ஜெபம் செய்வோம். ஆண்களுக்காக சிறப்பு ஜெபம் ஏறெடுப்போம். எங்களை படைத்து காத்து ரட்சிக்கிற அன்பின் ஆண்டவரே, திருமறையின் வரலாற்றிலும் திருச்சபையின் வரலாற்றிலும் ஆண்களை தெரிந்து கொண்டு ஆற்றல் தந்து உமது திருச்சித்தம் நிறைவேற்றும் கருவிகளாய் பயன்படுத்தி வரும் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையின் ஆண்கள் ஜெபத்திலும் ஐக்கியத்திலும் சேவையிலும் தொடர்ந்து செயல்படும் வீரர்களாயும் இச்சமுதாயத்தின் மாற்றங்களை கொண்டு வரும் எலியாவின் பலனுள்ளவர்களாயும் உமக்கு கீழ்ப்படிந்து உம் திருப்பணிக்கு உதவிடச் செய்ய அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனை, இந்த அருமையான நல்லதொரு வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உடைய சமூகத்தில் படைக்கப்பட்ட ஆண்டவரே கொடுக்கப்பட்ட எல்லா காணிக்கைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எங்கள் பலத்தினாலும் எங்கள் பிரயாசத்தினாலும் முயற்சி செய்தாலும் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்கிறது உம்முடைய ஆளுகை, உம்முடைய பலன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆளுகையினால் நீர் கொடுத்த காணிக்கைகளை நன்றியாகவும் இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்திற்காகவும் ஆண்டவரே இன்னும் உம்முடைய ஊழியத்திற்காகவும் பை காணிக்கைகளாக இப்படி அநேக விதமாய் பொருளோடு ஆண்டவரே பொருத்தனையோடு வேண்டுதலோடு கர்த்தர் கொடுத்ததற்கு நன்றி என்று எங்கள் பிரயாசத்திலிருந்து பலனை அவருக்காக கொடுத்திருக்கிறோம். நீர் இவைகளை கொண்டு ஆளுகை செய்யும் உம்முடைய ஊழியத்திற்காகவும் ஆண்டவரே அநேக உம்முடைய பணிக்காக பயன்படுத்தப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. விசேஷமாக இந்த அருமையான நாள் எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே, உடைய தெய்வீக கூடாரத்தின் பாதுகாப்புக்குள் மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவராய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீர் தகப்பனை தெரிந்தெடுத்த நாள் முதல் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருவது போல எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக உமக்கு இன்று நிற்கும்படியா ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தை போல ஆண்டவரே எங்கள் குணங்கள் ஆபிரகாமின் குணங்களைப் போல நாங்கள் நடக்கையில் அவரை பிரதிபலிக்கிறவர்களாக எங்கள் கிரியைகளிலும் அவரை போல கர்த்தரிடத்தில் நாங்கள் கிட்டி சேர்ந்து இன்னும் அதிகமாக அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும் கர்த்தர் எங்கள் திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் கட்டுவீராக ஆண்டவராய். கர்த்தர் மேல் ஆபிரகாம் எப்படி நெருங்கி இருந்தாரோ, நண்பனை போல உறவாடினாரோ, அதே போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இருக்கிற அனுபவத்தில் நெருங்கி வளர கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் திருச்சியில் ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்குறோம் ராஜா. குடும்பத்தில் ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்காக நன்றி. கொடுத்த அருமையான ஆண்டவரே எங்கள் திருச்சியில் எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஆண்டவராய் கர்த்தர் அவர்களை நீர் இன்னும் உமக்கென்று சாட்சிகளாக நிற்கும்படியா இந்த சிறு வயதிலே தாய் தகப்பன்களுக்கு கீழ்ப்படியும் ஞானத்திலும் தெளிந்த புத்தியிலும் வளர்ந்து பெருகும்படியா கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. உடைய தெய்வீக ஆளுகை அவளோடு தங்கி இருக்கட்டும். தேவரின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பராமரித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே வாலிபர்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிபர்களை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. அடுத்த தலைமுறை எதிர்காலம் என்று எண்ணிக்கொண்டிருக்க வழியில் அந்த அருமையான பிள்ளைகளை வழி தவறப்போக பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் அதமாக்கி போட்டு ஆண்டவரே அந்த இடங்களுடைய வார்த்தைகள் விதைக்கப்பட்டு உங்களை கர்த்தர் இன்னும் அவர்களுக்கென்று வைக்கப்பட்ட அடையாளத்தை பிடித்துக் கொள்ளும்படியா, அவர்களுக்கென்று வைக்கப்பட்ட ஸ்நானத்தை பிடித்துக் கொள்ளும்படியா ஓட ஆண்டவரை நல்ல உயர்ந்த இடத்துல உயர்த்தி கனப்படுத்துவீராக ராஜா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உயர்ந்து தங்கள் படித்த படிப்பிலும் வேலை பார்க்க இடத்திலும் இன்னும் எதிர்காலத்திலும் உயர்ந்து சிறந்து விளங்க கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே, மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல இந்த வாலிப பிரயாயத்தில் உம்முடைய வார்த்தை மேலே உம்முடைய வசனத்தின் மேலே கவனமாயிருந்து வாஞ்சித்து அதன் மேலே தேட அவர்களுக்கு ஞானத்தையும் தெளிந்த புத்தியையும் கொடுப்பீராக ஆண்டவரே. இன்னும் திருச்சியில் ஒவ்வொருவரையும் இப்படி கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. பெண்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தரினும் கட்டுவீராக. குடும்பங்களை ஆண்டவரே கட்டும்படியான பலத்தையும் ஆண்டவரே திடனையும் ஆரோக்கிய சுகத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. திருச்சபைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும்படியா ஜெபத்தில் ஆண்டவரை இடைவிடாது சரித்திருக்கும்படியா அவர்களுக்கு உமையாக கற்றுக் கொடுத்தது போல இன்னும் அருமையாக ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் காத்திருக்கு அவர்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்களை இந்த நாளில் ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் திருமண்டலத்தில் ஆண்களாக அவர்களை கனப்படுத்துவோம். அவர்களுடைய எல்லா ஈடு இணைற்ற பணிகளை எண்ணிக்கொண்டு அவர்களுக்காக ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபிக்கிற ஆராதனை ஏறெடுக்கிற இந்த ஆராதனை ஆண்டவரே இதை விசேஷமாக நடத்த எங்களுக்கு கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இன்னும் விசேஷமாக கலந்து கொண்ட ஆண்டவரே இந்த சமூகத்தில் எங்கள் திருச்சபையில் உள்ள எல்லா ஆண்களையும் உடைய கரத்தில் உள்ளூரில் வெளியூரில் இருக்கிற எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குற ஆண்டவரே. கர்த்தர்
நீர் அவர்களை கொண்டு இன்னும் அதிகமாய் எலியாவை போல பயன்படுத்தும்படியா ஆண்டவரே, எங்கு இருந்தாலும் கர்த்தர் சமூகத்தை தேடுகிறவர்களாக, திருச்சபையை கட்டுவதில் பிரயாசம் உள்ளவர்களாய், தங்கள் பணிகளை அதன் மேல் முக்கியம் வாய்ந்தவர்களாய், ஆண்டவராய் கர்த்தரை போல அவருடைய குணங்களைப் போல பணியும் தாழ்மையும் ஆண்டவரை அன்பு செய்கிறவர்களாக வளர்ந்து பெறுக. எங்கள் ஆண்களை கர்த்தர் பயன்படுத்துவீர், அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரை. குடும்பத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் ஓடி உழைக்கும் பொழுதும் உம்முடைய பலத்தினால கர்த்தராகி ஆண்டவர் திடப்படுத்தி உறுதிப்படுத்தி ஆண்டவரை அவர்களை எல்லா வேலைகளையும் கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவீராக ஆண்டவரே. ஆண்டவராக கர்த்தர் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை அவர்களை உள்ளங்களை சாரும் ஆண்டவரே. என்னதான் ஓடினாலும் என்னதான் செய்தாலும் இலைப்பாறுதல் கர்த்தரிடத்தில் வருகிறது ராஜா. அந்த மன நிம்மதி இலைப்பாறுதலை உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவீராக ஆண்டவரே. எங்கள் திருச்சியில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், பெரியோரை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பராமரித்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவராக. கர்த்தர் வியாதிக்கு நீங்களாக ரட்சிப்பீராக, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாக பேராய் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தெய்வீக கூடாரத்துக்குள் மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஆண்டவராய் கர்த்தர் கோட்டையும் கண்மலையுமான ஆண்டவராய் கர்த்தர் இரத்த கோட்டைகள் மறைத்து ஒரு பொல்லாங்கும் தீங்கும் அணுகாதபடி உடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகள் ஆண்டவரை எடுக்கிற காரியங்கள் யாவற்றும் கர்த்தர் ஜெயம் கொடுக்கிற ஆண்டவராய் அவருடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் தங்கி ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை வளர்ந்து பெருக, நாளுக்கு நாள் கர்த்தருக்குள் கட்டப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னும் எதிர்பார்த்திருக்கிற காரியம் ஆண்டவரே, அநேக காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் ஆலய கட்டுமான பணிக்காக எல்லா வழியிலும் கர்த்தர் ஆண்டவரே அடைத்த கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறார். இன்னும் எல்லா வழிகளையும் கர்த்தர் திறந்து ஆலய கட்டுமான பண்ணி துவங்க எல்லா காரியங்களும் வாய்க்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவராக கர்த்தர் உம்முடைய கரத்தில் எங்கள் பகுதியில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல மழையை கொடுத்து எங்கள் ஏரி குளங்களுக்கு ஆண்டவரே தண்ணீர் தடாகம் ஓடும்படியாய் எல்லாவற்றையும் கர்த்தர் செழிப்பாய் மாற்றிக்கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் எல்லா வறண்ட பூமிகள் ஆண்டவரே போதுமான அளவு கர்த்தர் நல்லபடியாக திருப்தியாக நிறைத்து ஆண்டவரை நிறைவாக்கி தருவீராக ஆண்டவரே. எல்லா விளைநிலங்களும் செழிக்க பண்ணுங்க. உதைத்தேன் ஆண்டவரை வீணாகி போனது என்று சொல்லாதபடி அறுத்து பலன் காண ஆண்டவரே எல்லா தானியங்கள் எல்லா காரியங்கள் ஆண்டவரே எல்லா விதைத்த எல்லா காரியங்களும் பலன் தர அதனது நாட்கள் அதனுடைய பலன்களை அறுவடை செய்ய கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் கண்களை தயை கிடைக்க பண்ணுவீராக ஆண்டவரே. இன்னும் வேலை பார்க்கிற வெளியிடங்களை வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை, கூலி வேலை பார்க்கிறவர்களுக்காக, தொழில் துறைகளுக்காக, அரசு வேலை பார்க்கிறவர்களுக்காக ஆண்டவரை, நம்முடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்காக, பாடகர் குழுவிற்காக நம்முடைய கரத்தை வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட தங்கி இருக்கட்டும். நன்மையும் கிருபையும் என்னாலும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உறுதியாய் இந்த உலக வாழ்க்கையில் உறுதிப்பட்டு நிலைநிற்க ஆண்டவரே சகல கண்களும் காணும்போது மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய கரத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆளுகை செய்யுங்க ஆண்டவராய். கர்த்தர் மீதியான வேலை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக ராஜா. உலகத்துக்குள்ளே கடந்து செல்ல போகிறோம் ஆண்டவரே. எங்கள் வழிகளிலும் எங்கள் நடக்கைகளும் கர்த்தரை பிரதிபலிக்க ஆண்டவராய் கர்த்தர் சொன்னது போல உலகத்திற்கு ஒளியாய் விளங்க எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவர். எங்கள் நடக்கைகளை பரிசுத்தப்படுத்தும். மீண்டும் உடைய சமூகத்தை கூடி சேரும் மட்டும் உடைய தெய்வீக சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு எல்லாருடைய இல்லங்களையும் உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவர். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. எல்லா துதி கன மகிமையாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றென்றும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. நிறைவு கவியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 185வது பாடலை பாடுவோம். வாழ்க வாழ்க கிறிஸ்து ராஜரே, யுக யுகம் துதி உமக்கை. You
வாழ்த்தும் வாழ்த்தும் வானசேனையே, பாடலோடு அவர் பாதமே, மாந்தயாரும் சேர்ந்து பாடுமே, ராஜாதி ராஜரே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சிமிகு மோட்ச வேந்தர் நீர் வாழ்க, நீரே வாழ்க, பெரும் துதியேற்றி. பாவம் பேயை வென்ற வீரரே, தூய ஆவி என்னையாளவே, உந்தன் நாமத்தில் கைப்போமே, என்றென்றும் வாழ்கவே. வாழ்க வாழ்க நீரே வாழ்க, மாட்சிமிகு மோட்ச வேந்தர் நீர் வாழ்க, நீரே வாழ்க, பெரும் துதியேற்றி. நம்ம யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வர கடவோம். ஆமென். தேங்க்யூ. காட் bless you all.